ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஒரு மைக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, என்ன பத்தி பேசலாம்? ஸ்கிரிப்ட் எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் தேடி எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம் பாஸ் பண்ணி வைக்கிறேன். சத்தியமா மறந்துட்டேன். என்ன பண்ண எப்படியோ பார்த்து படிச்சுட்டு எல்லாம் வந்துட்டேன். ஸோ கேக்குதான்னு தெரியல. ஸோ கைஸ் வாங்க கைஸ் ஒரு கதை சொல்றேன். அது ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி அட்வென்ச்சர். அந்த கதை பேரு நோபடி இட். ஸோ பேசாம சீக்கிரம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இது விவேகா வித் அபினவ். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஹீரோ பேரு ஆடம். ஓகேவா? ஹீரோயின் பேரு என்ன வைக்கலாம்? ஐயோ அது என்ன, சாரா. ஓகேவா? சாரா வேற ஊர்ல இருக்கான். இப்பதான் கதை ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடுல அதாவது 1967 அப்ப ஒரு ட்ரேட் நடக்குது. ஸோ ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். ஒரு ட்ரேட் நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு முழுக்க அந்த ட்ரேடை பார்த்து வேணாம்னு சொல்லி வெறுக்கிறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு கட்டப்பட்டு பண்ண விவசாயத்தை நிறைய நாடுங்க சாப்பாடு இதெல்லாம் இல்ல, எங்களுக்கு தாங்க, உங்களுக்கு நாங்க காசு தரோம்னாங்க. பட் அவங்க வெறுத்துட்டாங்க. இல்ல எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு சாப்பாடு வேணும், அதனால உங்ககிட்ட நாங்க தரமாட்டோம்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஆடமோட அப்பா தான் சொல்றாரு. நம்ம ஆடமோட அப்பா ஒரு விவசாயி. அதனால அவர்தான் இந்த ஊருக்கு நிறைய சாப்பாடு அது இதுன்னு சொல்லி சாப்பிட்ற பொருள் அவங்க ஊர்ல எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சோ அதனால அவர்கிட்ட இருந்தா நிறைய காசுலாம் வருது. அவருக்கு காசு லைட்டா வருது. ஆனா அதை வச்சு அவர் சம்பாதிக்கிறாரு. ஆனா ஒன்னுத்துக்கும் செலவு பண்ணல. ஏன்னா அது நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, பேக் டு த டாபிக். அப்படின்னா நம்ம இப்ப ஸ்ரீலங்காக்கு போறோம். ஸ்ரீலங்கால இப்ப ரொம்ப ரொம்ப புவர் ஆயிடுச்சு. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் அவங்களை ஆட்சி பண்ணக்கப்புறம் அவங்க தனிநாடு கஷ்டப்பட்டு தனிநாடு அப்புறம்தான் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நடக்கணும் சொல்றாங்க. ஸோ அதனால இப்ப ஸ்ரீலங்கா கிட்ட பிரசிடென்ட் அவங்கெல்லாம் பிஎம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்ப அவங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. இப்ப பிரிட்டிஷர்ஸ் இப்பதான் ஆட்சி பண்ணி முடிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியல. அதனால இப்ப ஆடம் பிறக்குறான் அவங்க அம்மா கிட்ட இருந்து. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆடம் ஒரு அடல்ட் ஏஜரா மாறுறான். அதாவது 2003 அப்ப அவனுக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி திருச்சிக்கு போறான். திருச்சியில அவங்க ஒரு நல்ல சிட்டி. ஆனா திருச்சியில நிறைய இது இருக்கும், அதாவது நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கும். அது பார்த்து நம்ம ஆடம் ஷாக் ஆயிட்டான். என்னது இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? அப்புறம் தான் தெரிஞ்சு அது அவங்க சாப்பாடு இருக்கு, நிறைய கிட்ட இருக்கு, எல்லா வெரைட்டியும் இருக்கு. ஆனா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஏன்னா அவங்க ஊர்ல ஒரு மீல் இது 10 ரூபா 20 ரூபா. ஆனா இங்க ஒரு மீல் 100 ரூபா 200 ரூபான்னு விக்குது. ஸோ அதனால அவன் ஷாக் ஆயிட்டான். அப்புறம் அவன் முதல்ல போய் செலக்ட் ஆவாமான்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு படபடப்பா இருந்துச்சு. ஓகே கைஸ், அதனால அவன் அப்படியோ வந்துட்டான். இந்த மேனேஜர் கடைசியில அவர் வீட்டுக்கு போறாருன்னு சொல்லி கடைசி நாள்ல போயிட்டாரு அவர் வீட்டுக்கு. ஸோ அதனால அவர் தங்கியிருந்த ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல், வேற ஒரு ஹாஸ்டல்ல தான் அவர் தங்கினாரு. ஸோ அதனால அந்த ஹாஸ்டல் தான்
ஹாஸ்டல்ல அன்னைக்கு தங்கிட்டு மறுபடியும் வராரு. ஓகேவா கைஸ்? நான் திருப்தியா இருக்கேனே. அதனால அதனால கடைசியா அப்புறம் ஃபர்ஸ்ட் அவரெல்லாம் கூப்பிடுறாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைமே இல்ல. சோ அவரும் படபடப்புடைய போறாரு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்ப முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவரும் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாரு பேஷண்டோட தான். அதுவும் இல்லாம அவர் நல்லாதான் சொன்னாரு. பட் ஒரு கொஸ்டின் தப்பு, 2 கொஸ்டின் தப்பா சொல்லிட்டாரு. அதனால அவர் இனிமே நீங்க ரிஜெக்டட்னு சொல்லிடுறாங்க. சோ அவரும் கஷ்டத்தோட போறாரு. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு அவர் ஊர்ல இருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி, அங்கிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி, அப்புறம் ரயில்வேஸ்க்கு போய் ஜங்ஷனுக்கு போய் அப்புறம் திருச்சிக்கு வந்தனால அவருக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் டைம் இருந்துச்சு. பட் ஒரு 2 கொஸ்டின் தப்பா சொன்னதுனால அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ அவரும் சோகத்தோட ஒரு ஊருக்கு போறாரு. அப்ப அவர் அவங்க அப்பா அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவர் அப்பா இப்ப வயசாயிடுச்சுல, சோ அதனால என்னப்பா ஆச்சு, செலக்ட் ஆயிட்டியான்னு கேக்குறாரு. இல்லப்பான்னு சொல்றான். அதனால அவங்க அப்பாவும் சோகத்தோட நெக்ஸ்ட் இன்னொரு தடவை உனக்கு வேலை கிடைக்கும்டான்னு சொல்றாரு. பட் அவர்கிட்ட நான் எல்லாம் கரெக்டா தான் சொன்னேன். ஆனா எனக்கு படபடப்பு கூட அப்ப இல்ல. ஆனா 2 கொஸ்டின் மட்டும் தப்பா சொன்னனால அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அங்க. அதனால விவசாயி அப்ப வயல்ல ரொம்ப கருகி இருந்துச்சு. ஏன்னா இப்ப 2003, அதனால இப்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா வரும். ஸோ ஃபியூச்சர்ல எல்லாம் பாத்துக்குச்சு. அதாவது ஒரு சில பீப்புள்ஸ் தான் ஃபார்மிங் பண்றாங்க. ஸோ அதனாலதான் நம்ம ஆடமால ஒன்னும் பண்ண முடியல. சில வருஷம் கிடக்குது. இவனுக்கு 47 வயசு ஆயிடுச்சு, 2017. அதனால இப்ப 2017 வரைக்கும் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தது ஒரு நார்மல் பிஸ்கட் கம்பெனில. அதாவது நம்ம பிஸ்கட் கம்பெனி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனில சும்மா கவர்ல பிஸ்கட்ஸ் போடுறதுக்கு. அப்புறம் மிஷின்ஸே பாத்துக்கிட்டனால அவருக்கு வேலையே இல்லை மேடம்க்கு. சோ இப்பதான் கதை திரும்புது. திடீர்னு அவங்க ஊர்ல நிறைய பேர் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால அவன் திருச்சி மறுபடியும் ஊருக்கு போயிருந்தான், வேற ஊருக்கு. சோ அதனால ஒரு ஒருத்தன் எல்லாத்தையும் கொன்னுட்டு தினமும் ஒருத்தர் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். கடைசியா அவங்க அப்பா அம்மாவையும் கொன்னுடுறான். அதனால அவன் எதை அச்சீவ் பண்ண வரான்னா, ஒரு கோல்டு ட்ரெஷர் இந்த ஊர்ல இருக்குன்னு அவன் நினைக்கிறான். சோ அதனாலதான் அவன் வரான் நம்ம கிட்ட. இந்த கோல்ட் ட்ரெஷர் நம்மளுக்கு தான் தேவைன்னு. பட் அது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே, நம்ம ஆடம் கிட்ட தெரிஞ்ச உடனே குடுகுடுன்னு ஓடுறான். ஏன்னா அவன் ஊருக்கு போனக்கப்புறம் அவனோட கூட்டாளிகள் எல்லாம் கூப்பிட்டு தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கேஜிஎஃப்ல கோலார் கோல்டு ஃபீல்டு அந்த மாதிரி எல்லாம் தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அதுல தங்கமே கிடைக்கல, சில்வரும் கிடைக்கல, காப்பரும் கிடைக்கல. அவங்களே ஒரு 5 நாளா தோண்டிட்டே இருக்காங்க. அப்பதான் நம்மளோட ஆடம் வரான். இப்ப நம்ம ஆடம் ரொம்ப காண்ட்ல இருக்கான். அதனால அவன் வரப்பே ஒரு பிஸ்டல் வாங்கிட்டு வந்திருக்கான் போல. அப்படியே சுட்டுட்டான் அந்த 15 பேரையும் தனியா. சோ அதனால அவங்க கேங் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டாங்க. ஆனா அந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்கு போறது ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த அட்வென்ச்சர் மாதிரி அது இருக்கும். ஏன்னா யாரோ தப்பான வழி சொல்லிட்டாங்க போல. ஏன்னா அவங்க வேற ஊர்ல சொல்றாங்க போல. அதாவது இளம்பிள்ளை. சோ இத்துடன் முதல் எபிசோட முடிச்சுக்கலாம். இந்த எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல செகண்ட் எபிசோட் கன்ஃபார்ம் வரும். மீண்டும் சந்திப்போம் காய்ஸ். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், குட் பை கையா, டாடா. நெக்ஸ்ட் எபிசோட் ரொம்ப மிஸ்ட்ரியாவும் இருக்கும், அட்வென்ச்சராவும் இருக்கும். இப்ப நம்ம
நான் வந்து ஆடமோட லைஃப் ஸ்டோரி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இப்பதான் நான் அடுத்த எபிசோடு, அடுத்த ஒரு 2-3 எபிசோடு வரும். கடைசி எபிசோட மட்டும் பார்க்க மறந்துடாதீங்க, மஸ்ட் வாட்சா இருக்கும். சோ அது அந்த மாதிரி நான் நிறைய டாக்குமெண்ட்ரி சொல்றேன். சோ டாட்டா டாட்டா டாட்டா. கூடிய சீக்கிரம் அடுத்த வாரத்துல கூட வரும். அடுத்த வாரம் நான் ட்ரை பண்றேன், கம்மியான ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னா. இல்லாம இது ஒரு சிம்பிள் ஸ்கிரீன் தான். எனக்கு காப்பாத்துனது முதல்ல எது தெரியுமா? வீடியோ எடுத்தது எங்க தெரியுமா? துணிக்காய போடுற இடத்துல இந்த 2 சேர் அண்ட் ஒரு சிப்பிலோ சோ சேர் அவ்வளவுதாங்க, சிம்பிளா இருக்கும்.